பேச்சை கேட்காம மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போன உடனே அவங்க அம்மா கோயிலுக்கு கூட்டு போய் கூழ் ஊற்றுறதுக்காண்டி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ரெடி பண்ணி வச்ச உடனேவும் சத்யாவை பார்க்குறாங்க மீனா. பார்த்துட்டு, ஏன்டா சத்யா நீ இங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, நான் பிறந்த நாளைக்கு உன்னை என்னையார வர சொன்னேன், நீ ஏன் இப்போ லேட்டாக வந்திருக்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் மீனா வந்து திருன்னு முழிக்கிற மாதிரி முழிக்கிறாங்க. உடனே சத்யா வந்துட்டு, என்ன சொல்லுக்கா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. உடனே சத்யா வந்துட்டு, என்ன உங்கள் வீட்டுக்காரரு இங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாரா, அங்கெல்லாம் போய் உக்காந்துருக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே, நீ ஏன் அதுக்கெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. உடனே சத்யா வந்துட்டு, எனக்கு எல்லாம் தெரியும், உங்கள் வீட்டுக்காரரு இங்கே வர வேணான்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே மீனா சொல்கிறாங்க, ஏண்டா நீ அந்த மாதிரி நடந்துக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சத்யா உடனே, எனக்கெலாம் அதெல்லாம் தெரியாது, உங்கள் வீட்டுக்காரர் தான் எப்போ பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மீனா வந்து, ஏன்டா மாமா எதுக்கு நீ மாமா சொல்கிற பேச்சு ஏன் நீ கேட்க மாட்டேங்க, அந்த சிட்டி கூட பேசாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, நீ ஏன் சிட்டி கூட பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே சத்யா வந்துட்டு, நான் யார் கூட வேணாலும் பேசுவேன், நான் உனக்கு என்ன, நீ ஏன் அவர் ஏன் என் விஷயத்துலலாம் தலையிட வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு சத்யாவை அடிக்கிறதுக்கு கையை ஓங்குறாங்க. அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த சத்யாவோடைய அம்மா வந்து, என்ன மீனா சத்யாவை அடிக்கிற, அவனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அதுமா ஏன் அடிக்கிற, மீனா கிட்ட அடி வாங்குற அளவுக்கு என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை கேட்குறாங்க மீனாவோடைய அம்மா. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லைம்மா, எங்கள் வீட்டுக்காரரு இவனை வந்து சிட்டி கூட பேசக்கூடாதுன்னு சொன்னார், ஆனால் இவன் வந்து நான் பேசினா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறியான் அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசுகிறியான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, ஏன்டா அதான் அக்கா சொல்கிறால, சொன்னால் கேள அப்படிங்க. ஆமாம், அவருக்கு பிடிக்கிறதெல்லாம் நான் பேசக்கூடாது, அவருக்கு பிடிக்கிறவங்க கூடலாம் நான் பேசணுமா, அது எப்படி நான் இருக்கிறது, அதெல்லாம் என்னால் முடியாது, நான் சிட்டி கூட பேச தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அவன் பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு திரியிறான்டா, அவன் ரொம்ப மோசமானவன், அவனால் நீ எப்போயாவது ஜெயிலுக்கு போயிட போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க சத்யா. கேட்காம, நீ பிறந்த நாளைக்கு வந்தியா, வாழ்த்துனியா, போய்கிட்டே இரு, இந்த விஷயத்துலலாம் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே மீனாவுடைய அம்மா சொல்கிறாங்க, ஏன்டா சத்யா இப்படி பேசுகிற அக்கா கிட்ட, நான் மாமா சொல்கிற பேச்சை கேளு, நீயே அவர் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுடைய அம்மா சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம சத்யா வந்துட்டு, இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த கஷ்டம்லாம், அதுக்கப்புறம் நான் வந்து சும்மா டாப்பில் போயிடுவேன், அதுக்கப்புறம் அவர்லாம் ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேண்டாம், அவர் ஹெல்ப் பண்ணதை சேர்த்து நானே மொத்தமாக செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் மீனா வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க சத்யாவை. உனக்கு பிறந்த நாளேன்னு பார்த்துட்டு நான் கம்முன்னு விடுறேன்டா, இல்லைன்னா நான் இப்போ என்ன பண்ணுவேனே தெரியாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சத்யாவை பார்த்து சொல்லிடுறாங்க. சொல்லி முடித்த உடனே பார்த்தா மீனாவுடைய அம்மா வந்து, வா மீனா போய் கூழ் ஊற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூழ் ஊற்றுறோடனே நம்ம முத்து வந்து ஃபஸ்ட்டு வாட்டி வந்து கூழை வாங்கி குடிக்கிறாங்க. குடித்த உடனே எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே மீனாவை கூப்பிட்டுட்டு, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஆனால் மீனா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. முத்து அம்மா கூழை வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ இங்கே வந்திருக்கேல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புன உடனே மீனாவுடைய அம்மா, மீனா நீ கிளம்பு, மாப்பிள்ளைக்கு ஏதோ கோவத்தில் வந்து பேசிட்டு போகிறாரு, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் மீதத்தை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே மீனா வந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புன உடனே அங்கே வீட்டில் போய் பார்த்தா விஜயா வந்துட்டு, என்னடி உங்கள் வீட்டில் உள்ள ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சிட்டியா, உனக்கு இன்றைக்கி இருக்குது கச்சேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் என்னது இவங்க ஏதாவது பிரச்சனையை மாட்டி விட்ருக்காங்களா, சரி பார்ப்போம், ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூலாக இருக்கிறாங்க. உடனே விஜயா வந்துட்டு, என்னடா அவ்வளவு கொளுத்தி போட்டோம், இன்னும் ஒன்றுமே ஆகலையே, ஏன் இந்த முத்து பையன் இந்த மீனாவை போய் சத்தம் போடலையா, இவ எப்படி வீட்டுக்கு வந்தா, நான் கொளுத்தி போட்டதை பார்த்தா அவனை நல்லா அடித்து அப்படியே அவங்க அம்மா வீட்டிலே கிடப்பான்ல நான் நினச்சி அனுப்பிவிட்டேன், இவ எப்படி இங்கே வந்தா அப்படி சொல்லி விஜயா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே எல்லாரும் தூங்கிடுறாங்க. தூங்கினோடனே பார்த்தா நம்ம முத்து நல்லா குடிச்சு போட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்தோடனே, ஏன்
குடிச்சு போட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. என்ன நீ யார் என்னைய கேட்குறதுக்கு, நீ என்னைய கேட்காத அப்படின்னு சொல்லி மீனாவை பார்த்து முத்து சொல்கிறாங்க. சொன்னோடனே நான் ஏன் கேட்கக்கூடாது, நீங்கள் ஏன் இப்படி குடிச்சிக்கிட்டு வர்றீங்கன்னு நான் ஏன் கேட்கக்கூடாது, நான் உங்கள் பொண்டாட்டி நான் கேட்பேன் அப்படின்னு. நீ என்ன புருஷனா நினச்சியா, அப்போ நான் சொன்னேன் இல்லை உங்கள் வீட்டுக்கு போகாதன்ட்டு, நீ ஏன் போன, அப்போ நான் சொல்கிற பேச்சு கேட்காம போகணுன்னு தானே நீ போனேன், நான் குடிக்க தான் செய்வேன், நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. உடனே நம்ம மீனா வந்துட்டு இல்லை நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு தான் போனேன், எனக்கு அவன் பிறந்த நாள் அதுமா கூப்பிட்டதுனால நான் எதுவும் வேணான்னு சொல்ல முடியல, இன்னொன்று அம்மா வேற கூழ் ஊற்றுறேன்னு சொன்னாங்க, அது சாமி விஷயமே அதனால் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை இருக்கட்டும், நீ உன் பாட்டில் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப ரூடாக பேச ஆரம்பிச்சுறாங்க. உடனே மீனா வந்துட்டு இல்லைங்க நீங்கள் குடிச்சிருக்கீங்க சாப்பிடுங்க வந்து அப்படின்னு, எனக்கு ஒன்றும் வேண்டாம் சாப்பிட, நீ போய் படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பெட்ஷீட்டு தலைவாணியெல்லாம் எடுத்து கீழே படுக்கிறாங்க முத்து. மீனா கேட்குறாங்க, ஏன் கீழே படுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கீழே படுக்கிறதில்ல, நீ கீழே படு, நான் மேலே படுத்துக்கிறேன், ஏன்னா நான் கட்டில் வாங்கினேன், நான் சம்பாரித்து கட்டில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே மீனாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. கஷ்டம் பண்ண உடனே என்ன இப்படி பேசுகிறீங்க நீங்கள் அப்படிங்க. ஆமாம் நான் சொன்ன பேச்சு நீ கேட்டியா, கேட்கல, நீ இனிமேல் கீழே படு, நான் மேலே படுக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு கட்டிலில் போய் படுத்துடுறாங்க முத்து. மீனா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க வைக்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கு தான் நம்ம வீட்டுக்கு போகாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே முத்து வந்துட்டு குடி போதையில் வளர்றாங்க. சிட்டி கூட சண்டை போட்டது, அப்புறம் சத்யாவை பேசுனது, இதெல்லாம் உளறிக்கிட்டு இருக்காங்க. உளர்றதை பார்த்த நம்ம மீனா வந்துட்டு என்ன இவ்வளோ விஷயம் நடந்திருக்குறா, இது ஏன் இவர் நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை, சத்யாவை பற்றி அப்படி சொல்லலையா, அதான் சத்யா அந்த மாதிரி கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறானா, ஆனால் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலையே இவர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க மீனா. யோசித்த உடனே மறுநாள் காலையில் எந்திரிச்சிட்டு முத்துக்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் நேற்று குடிச்சு போட்டு வந்து வளரிக்கிட்டு இருந்தீங்களே இந்த சிட்டியை பற்றியும் சத்யாவை பற்றியும், அது உண்மையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே நம்ம முத்து வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்கிட்ட பேசாத, தயவு செய்து நீ அங்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் குடி போதையில் வளர்னீங்களே அது உண்மையா அப்படின்னு. நான் என்ன வளர்னேன், நான் ஏன் மற்றவங்கள பற்றிலாம் யோசிக்கணும், மற்றவங்கள பற்றி நான் ஏன் இது பண்ணணும், நான்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே இதை வந்து நம்ம மீனா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்லை இது ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, சத்யா வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்கான், அதனால தான் சிட்டி கூட சுற்றிக்கிட்டு திர்றான் போல், அவன் காலேஜுக்கு போகிறானா என்ன ஏதுன்னு நம்ம முதல்ல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க.